இன்னைக்கு நம்ம பேசுற டாபிக் கடுப்புல உருவானது. ஆக்சுவலா என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. இதுதான் முதல் முறையா போன வாரம் ஒரு எபிசோட பண்ணி அந்த எபிசோட்ல இருந்து கிடைத்த தாக்கத்துல என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானையா. அடுத்த வாரமே அதை தலைப்பாக்குனது இதுதான் முதல் முறை. கடுப்பாகக்கூடிய இளைய பிள்ளைகள் எல்லாம் இந்த பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க, இந்த பக்கம் அம்மாக்களும் மூத்த மகன்களும் இருக்காங்க. ஒருத்தர் கோஆபரேட் பண்ணி குத்து வாங்கிக்கிறேன், அப்பதான் ஆட்டம் முடிஞ்சு சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம். ஓகே, மூத்த பையன் கதை வந்து நிறைய சொல்லுவாங்க. இது அண்ணன் கதைகள்ல என்னென்ன கதைகள்லாம் கேட்கறப்ப கடுப்பா இருக்கும். சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. அண்ணன் புராணத்தில் எதுவெல்லாம் எரிச்சல் வருகிறது சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். அண்ணா பார் எப்படி படிக்கிறான், அப்பாவும் அம்மா சொல்லுவாங்க. அண்ணா பார் எப்படி நல்லா படிக்கிறான். மட்டும் சென்ட் ஜான்ஸ்ல படிக்க வச்சீங்க, என்ன ராமகிருஷ்ண மிஷன்ல படிக்க வச்சீங்க. அதுக்கப்புறம் துரைய இங்கிலீஷ்ல மாத்துனீங்கல்ல, என்னையும் மாத்திருக்கலாம்ல. இல்ல குப்பத்தொடியில இருந்தா நாங்க எடுத்துட்டு வந்தோம். அண்ணா வந்து சொல்லுவான், குப்பத்தொடியில தான் உன்னெல்லாம் எடுத்துட்டு வந்தேன். நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புராணிக்கு நம்பிட்டீங்க. அது குப்பை தொட்டில இருந்து தான் மாத்தினாங்கன்னாங்க. என்னைய பெட்லயே மாத்திட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஓ நீ கைமா பெட்ல பெட்லயே என்னைய மாத்தி கூட்டு வந்துட்டாங்க. ஓ உங்களே அப்படித்தான் சொல்லிருக்காங்களா? ஐயோ புதுசு புதுசா கிளப்பி விடுறாங்களே. நீங்க சின்ன வயசா இருக்கல எவ்வளவு நாள் வரைக்கும் இதை நம்புனீங்க? ஒருவேளை நம்மள குப்பத்தொட்டில தான் எடுத்துருப்பாங்க போய் அழுவோம்ல. பச்சடிக்கல வச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் காமிக்கும் போது ஓ நாம் போல இவங்க வீட்டுல இருந்தா பிறந்தோன்னு ஒரு உறுதி வரைக்கும். சேலத்துல இருந்து மாம்பழத்துக்கு வாங்கிட்டு வந்தோம்னு சொன்னாங்க. மாம்பழத்துக்கு புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க. அப்டேட்டடா இருக்கீங்களே தம்பி. இது ரொம்ப புதுசா உள்ளதா இருக்கு, உட்கார்ந்து யோசிப்பாங்களோ. அண்ணன் வந்து என்னை அடிச்சிட்டானா எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல. நான் ஒரு மாதிரி அழுவ ஆரம்பிச்சு, உங்க வீட்டு பையனா இருந்தா இப்படி பண்ணுவீங்களா நீங்கன்னே சொல்ல ஆரம்பிச்சு. எதுக்குடா ஒரு தாயில்லா பிள்ளைய போட்டு இப்படி துவைச்ச? நான் ரொம்ப நம்பினேன் அந்த விஷயத்த. இப்ப வரையும் ஒருவேளை இருப்பாங்களோ, ஒருவேளை வாங்கியிருப்பாங்களோங்கிற ஒருவேளை இருக்குமோ, என்ன ஒருவேளை இருக்குமோ சிறுமிக்கிட்டே திடுறேன். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல சரி ரைட் என்னவா இருந்தாலும் இதுதான் வீடு ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு விட்டுறது அந்த விஷயத்த. தீப்பொறி இப்ப நீ ஆவேசப்பட்டு வெளியே போன சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். இப்ப சொல்லு, சோறா சுரணையா? சோறுதான். உங்களுக்கு அப்பா அம்மா வேற யாரோ உங்களை பெத்துன்னு மாத்திட்டாங்க. நீங்க எவ்வளவு வருஷம் வரைக்கும் நம்புனீங்க? 5th வரைக்கும் நம்ம 5th வரைக்கும். பர்த் சர்டிபிகேட் பார்த்தா பட்ஜெட். ஆனா பூரா ஃபைலும் பட்ஜெட் கிட்ட தான் போய் பாத்துருக்காங்க. என்ன சொல்றீங்க? முதுகெலும்புலாம் தெரியுதுடா. முதுகெலும்பு தெரியுமா? 5வது படிக்கிற வரலும் அது நம்பிட்டு இருந்தேன். என்ன உங்களுக்கு என்ன கதை சொன்னாங்க? டவுட்டுக்கு வாங்கினதா? ஆனா நான் அப்படிதான் சார் பேசுவேன். ஏதாவது பிரச்சனை பண்ண அப்படின்னா இவன் வந்து தவுட்டுக்கு வாங்கினேன் அவங்களுக்கு கொடுத்துருவேன் இப்போ அப்படின்றாங்க. சின்ன வயசுல அண்ணன் தான் சொல்லியிருக்காங்க. என்னன்னு? உன்னை வந்து கீழே கடன் தான் எடுத்துட்டு வந்தோம். பெரியவனே இங்க வாடா. என்னன்றா சொன்ன அவன்கிட்ட? என்ன சொன்னேன்? அந்த குப்பத்தொட்டி சொன்னானா? அத போய் நம்பிக்கிட்டு இருக்கான். டேய் சும்மா சொன்னேன்டா. சின்ன வயசுல நம்புனேன். நான் என்ன பண்ணேன், 8, 7 பெரியமாட்டையும் போய் கேட்டேன். 2 மாமா எல்லாத்தையும் போய் உங்க 2 பேர்த்தையுமே ஜிஹெச் குப்பை தொட்டில இருந்தா எடுத்தோம். 2மே குப்பை தொட்டி தான் கேட்டேன். ஒரு கட்டத்துல அவங்க எல்லாரும் என்னைய வச்சு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தருக்கு போன் பண்ணி பிரியா இருந்தா வாடா மச்சான், ஒருத்தன் சிக்கி இருக்கான்னு சொன்னேன். நீ அவனுக்கு பிள்ளையே கிடையாது, நீ என் குடும்பத்து பிள்ளை தான். சின்ன வயசுல வசதி இல்லாதனால உன்னை கலாட்ட கொடுத்து எங்க அம்மா போயிருக்கலாம். இன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்னையும் சொல்லியிருக்கானுங்க. அதுக்காக தான் பல பேரை கேட்டேன். கிளாமர் அப்பில் சேம் அப்பில். நம்மள மாதிரி தான் எல்லாரும் ட்ரை பண்றாங்க. என்ன இந்த தவுட்டுக்கு வாங்கினதா சொல்லியிருக்காங்க. என்கிட்டயும் சொன்னானுவலே. ஆனா அண்ணனுக்கு பண்ற இந்த விஷயத்தை பார்க்கல இது எனக்கு ஒரு அநியாயம் நடக்கிற மாதிரி இருக்குங்க அப்படின்னு எங்கெல்லாம் தோணும். சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. ஊருக்கு கிளம்பையில அவன் ட்ரெஸ் என்னைய மடிக்க சொல்லிட்டாங்க. அம்மாவும் நானும் சேர்ந்து மடிச்சு வச்சுட்டு இருக்கோம். அவன் பாட்டு உட்காந்து படம் பார்த்துட்டு. ஏன்னா எல்லாருமே சுனா பணம் ஆயிட முடியுமாடா? அவரை வேலை வாங்குறீங்க. அவன் பெரிய பையன், அவன் வெளியூர்ல வேலை பார்க்கான். பொங்கலுக்குன்னு இப்பதான் ரிலாக்ஸா இருக்கட்டுமே. கறி வாங்கிட்டு வந்தா 3 பேரும் தானே சாப்பிடுறீங்க. ஒரு நாள் இவன் அனுப்ப மாட்டீங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தானே அவன் ஃப்ரீயா இருக்கான். ஒரு நாள் நீ போய் எடுக்க மாட்டியாடா? நான் துவைக்கிறேன், அவனை துவைக்க கூட நான் சொல்லல, மடிக்கதான். அத வேற சொல்லுவியப்ப. சுனா பணா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. இப்போ காலேஜ் ஜாயின் பண்றான். அவனுக்குலாம் வந்து ஃபேமிலியா போய் காலேஜ் சேர்த்து விட்டாங்க. இன்னிலிருந்து எங்க பிள்ளை காலேஜ்ல போய் படிக்க போய் சாமி, அதுக்காண்டி குலசாமி எல்லாம் கும்பிட்டு உபதி அடிச்சு துப்பாக்கி சுடு நடத்தி வழி அனுப்ப வந்திருக்கு சாமி. ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போகும்போது தாத்தா பாட்டி எல்லாருமே பஸ் ஸ்டாண்டுக்கு வருவாங்க. வந்து அவனை ஏத்தி அமிச்சு ஒரு தப்பாங்க. எனக்கெல்லாம் நான் எங்க அண்ணனோட ஃப்ரெண்டு தான் வரான். காலேஜுக்கு அட்மிஷன் வாங்கிட்டு எங்க அண்ணனோட ஃப்ரெண்டை நான் கூட்டு போய் வாங்குறேன். இது என்ன பிரமாதம்?
இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஃபர்ஸ்ட் குழந்தைன்னும் போது ஒரு பாசங்கள முதல்ல காலேஜுக்கு போறாரு அவரு. இவர் மாமியார் வர வந்து வச்சு ஏற்கனவே 3 வருஷம் படிச்சு விட்டு காலேஜ் போனாரா? நக்கல்யா அவனுக்கு. அவன் போகும்போது எனக்கு நானும் டீச்சர் ஸ்கூல் இருந்துச்சு. சரி அதனால லீவ் போட முடியாது அந்த டைம்ல. அவர் காலேஜ் போறப்ப டீச்சரா இல்லையா நீங்க? எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ண? இல்ல சார் குழந்தைய கொஞ்சம் நாங்க வெகிலியா வளர்த்துட்டோம் சார். அவனுக்கு அந்த அளவுக்கு தெரியாது அப்படின்ற பயம் சார்.